ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கவிஞர், ஆனா அதே சமயம் ஒரு நாட்டின் அணு ஆயுத திட்டத்தோட தலைவர். அமைதியை விரும்புற ஒருத்தர், ஆனா போர்க்களத்துல ரொம்பவே உறுதியான முடிவுகளை எடுத்தவர். அவர்தான் அடல் பிஹாரி வாஜ்பாய். நவீன இந்தியாவோட மிக முக்கியமான, அதே சமயம் சுவாரஸ்யமான புதிர்கள்ல ஒருவர்னு சொல்லலாம். வாங்க, அவரோட இந்த பன்முக பயணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முரண்பாடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த மனிதரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல அவரோட பார்வைய புரிஞ்சுக்க இந்த ஒரு வரியே போதும். இந்தியாங்கிறது வெறும் நிலம் இல்ல, அதுக்கு உயிர் இருக்கு. பாத்தீங்களா, அவருக்கு இந்தியான்னா வெறும் ஒரு மேப்ல இருக்கிற கோடு கிடையாது. அதுக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, அது ஒரு தாய்நாடு. இந்த ஒரு எண்ணம் தான் அவரோட ஒவ்வொரு அரசியல் முடிவுக்கும் ஒரு அஸ்திவாரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போதான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது. ஒரு பக்கம் பார்த்தா கவிதை எழுதுற, அமைதியை விரும்ப ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் பார்த்தா அணுகுண்டு சோதனைக்கு உத்தரவு போடுற ஒரு தலைவர். எப்படி எப்படி இது ரெண்டுமே ஒரே ஆளா இருக்க முடியும்? வாங்க, இந்த புதிரை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்கலாம். சரி, எந்த ஒரு பெரிய மரமும் அதோட வேர்லிருந்து தானே பலத்தை எடுக்கும். வாஜ்பாயோட சித்தாந்தத்தை புரிஞ்சுக்க நாம் அவரோட இளமை பருவத்துக்கு, குவாலியரோட தெருக்களுக்கு போகணும். அங்கதான் இந்த தேசத்தோட ஒரு முக்கியமான குரலா அவர் மாறதுக்கான விதைகள் விதைக்கப்பட்டுச்சு. அவரோட பாதை ரொம்ப சின்ன வயசுலயே தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். பாருங்க, வெறும் 12 வயசுல ஆர்எஸ்எஸ்ல சேர்றாரு. அப்புறம் நாட்டு சுதந்திரத்துக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனசங்கத்துல சேர்றாரு. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிற்காலத்துல அவர் எடுக்க போற பெரிய பெரிய முடிவுகளுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. ஒரு இளம் ஆக்டிவிஸ்டா இருந்து இந்திய பாராளுமன்றத்துல ஒரு தவிக்க முடியாத குரலா அவர் எப்படி வளர்ந்தாரு? பிரதமர் ஆகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பல வருஷங்களா டெல்லியோட அதிகார மையங்கள்ல அவரோட பேச்சு எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு. வாங்க, அந்த கதையை பாப்போம். சும்மா யோசிச்சு பாருங்க. பல வருஷங்களா, ஏன் பல பத்தாண்டுகளா பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவரோட பலம் என்ன தெரியுமா? அவரோட வார்த்தைகள் தான். எதிர்க்கட்சியினரை கூட அப்படியே கட்டி போடுற பேச்சு திறன். இந்த ஒரு திறமை தான் அவர் வெறும் ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்லாம எல்லாரும் மதிக்கிற ஒரு தலைவரா மாத்துச்சு. 1975 இந்திய ஜனநாயகத்தோட ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தினப்போ பல தலைவர்களோட சேர்ந்து வாஜ்பாயும் ஜெயில்ல அடைக்கப்பட்டார். ஆனா சிறை கம்பிகளால அவரோட கொள்கைகளை முடக்க முடியல. சொல்லப்போனா ஜனநாயகத்தின் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கைய அது இன்னும் அதிகமாக்குச்சு. இது அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஜனசங்கத்தோட அனுபவங்கள்ல இருந்து ஒரு புதிய அரசியல் சக்தி உருவாகுது, பாரதிய ஜனதா கட்சி. வாஜ்பாய் அதோட நிறுவன தலைவர்கள்ல ஒருத்தர். அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்து தேசியவாதத்தையும் ஜனநாயக பன்மைத்துவத்தையும் ஒன்னா இணைக்கிறது. இது இந்திய அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தோட பல பத்தாண்டுகால பாராளுமன்ற அனுபவத்துக்கு அப்புறம் நாட்டோட மிக உயர்ந்த பதவி அவரை தேடி வருது. அதுவும் ஒரு தடவை இல்ல, 3 தடவை. இந்தியாவோட பிரதமரா அவர் எடுத்த முடிவுகள் நம்ம தேசத்தோட தலையெழுத்தையே மாற்றி அமைச்சது. வாங்க, அந்த காலகட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஆனா அவரோட முதல் முயற்சி ஒரு பெரிய அதிர்ச்சி தோல்வில முடிஞ்சது. 1996ல பிரதமரானாரு. ஆனா வெறும் 13 நாள்ல அவரோட ஆட்சி கவிழ்ந்துடுச்சு. நிறைய பேருக்கு இது ஒரு அரசியல் வாழ்க்கையோட முடிவா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வாஜ்பாய்க்கு இது ஒரு புது ஆரம்பம். ஆமா, அந்த தோல்வி ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு புது தொடக்கத்துக்கான முன்னுரை மாதிரி. அந்த 13 நாள் ஆட்சிக்கப்புறம் அவர் செஞ்ச ஒரு விஷயம்தான் இன்னிக்கும் வரலாத்துல நெலிச்சு நிக்குது. 1998 இந்த வருஷம் இந்திய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட்டது. வாஜ்பாய் மறுபடியும் பிரதமராகிறாரு. இந்த தடவை ரொம்ப தைரியமான ஒரு முடிவெடுக்கிறாரு. பொக்ரான்ல இந்தியா அணுகுண்டு சோதனைகளை நடத்துது. ஒரே ராத்திரியில உலக அரங்குல இந்தியாவோட இடம் நிரந்தரமா மாறுச்சு. இந்தியா இப்போ ஒரு அணு ஆயுத சக்தி. ஆனா அவரோட ஆட்சி வெறும் அணு ஆயுதங்களோட நின்னுடல. நாட்டை கட்டமைக்கிறதுலயும் அவர் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. ஒரு பக்கம் தங்க நாற்கரச்சாலை திட்டம் மூலமா இந்தியாவோட மூளை முடுக்கெல்லாம் இணைச்சாரு. இன்னொரு பக்கம் பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலமா நாட்டை வலுப்படுத்தினாரு. அதே சமயம் பாகிஸ்தானோட அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவுகளையும் திறந்து வச்சாரு. இதுதான் அவரோட பன்முக பார்வைங்கிறது. சரி, பிரதமர் பதவி, அரசியல் சதுரங்க ஆட்டம், இதுக்கெல்லாம் வெளிய வாஜ்பாய்ங்கிற மனிதர் யாரு? அவரோட தனிப்பட்ட உலகத்தை கொஞ்சம் எட்டி பார்த்து அவரோட மரபு எப்படி இன்னைக்கு வரைக்கும் மதிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அவரோட ஆளுமையோட இன்னொரு பக்கத்தை இங்க நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவர் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா நமிதாங்கிற ஒரு மகளை தத்தெடுத்து வளர்த்தாரு. அவரோட பங்களிப்புக்காக நாட்டிலேயே மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட பிறந்த நாளை நல்லாட்சி தினமா கொண்டாடுறது மூலமா அவரோட நிர்வாகத் திறமைய இந்தியா இன்னைக்கும் நினைவு கூறுது. எந்த ஒரு பெரிய தலைவரோட வரலாற்றை எடுத்துக்கிட்டாலோ அதுல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். வாஜ்பாயோட மரபும் அதுக்கு விதிவிலக்கில்ல. ஒரு முழுமையான புரிதலுக்கு நாம இந்த பக்கத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த அட்டவணை அவரோட மரபோட 2 பக்கங்களும் காட்டுது. ஒரு பக்கம் அவரோட நேர்மை, எல்லாரையும் அரவணைச்சு கருத்தொற்றுமை உருவாக்குற திறன், இதெல்லாம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் பாஜகவோட ஹிந்து தேசியவாத சித்தாந்தத்துல அவரோட பங்கு, குறிப்பா 2002 குஜராத் கலவரத்தின் போது பிரதமரா அவரோட நடவடிக்கைகள் கடுமையான விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு. இதெல்லாம் அவரோட வரலாற்றோட பிரிக்க முடியாத பகுதிகள். அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட தான் நிக்கிறோம். ராஜதந்திரி, கவிஞர், யதார்த்தவாதி, இத்தனை முகங்கள்ல எந்த வாஜ்பாய வரலாறு நினைவுல வச்சுக்கும்? ஒருவேளை அவரோட உண்மையான மரபுங்கிறது இது எல்லாமே கலந்த ஒரு சிக்கலான சித்திரமா இருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில் தான் அவரோட வரலாறோட தொடர்ச்சியா இருக்க போகுது.